ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நல்லா அடிக்கனமான ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலையை நான் 2 கிள்ளி வச்சுருக்கேன். 2 துண்டு பட்டையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கல்பாசி, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 4 கிராம்பு கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும். இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வேக வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டால் 1 நிமிஷம் போல் அப்படியே வேக வச்சுக்கோங்க. புதினா இலைகள்லாம் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஆயிலில் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேர்க்குற மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். ஸோ நீங்கள் இது போல் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மசாலாலாம் நல்லா வதங்கி இதோட பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கோங்க. காளான் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலாலாம் காளானோட ஒன்று சேர்ந்து வந்தால் தான் காளான் வேகும் பொழுது நல்லா அதில் உப்பு காரம் இறங்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு இந்த காளானோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. இந்த காளானில் ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா காளான் வெந்துடுச்சு. இதில் 2 தக்காளி, மீடியம் சைஸான தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளி நல்லா வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு தக்காளி இதில் 3/4 பாகம் வெந்தாலே சரியாக இருக்கும். அதோட டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் நான் தக்காளி முழுமையாக வேக வைக்க போகிறதில்ல. 3/4 பாகம் வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடுங்க. நல்லா பாருங்கள், கொதித்து வருது. தக்காளியும் அதே போல் முழுசாக வெந்திருக்காது. 3/4 பாகம் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சிட்டேன். நான் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதை 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி உடஞ்சிடாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க.
நம்ம அரிசியும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரும்போது ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் லெமன் வந்து பிழிச்சு விட்டுருங்க. லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. தூவி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. நமக்கு சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள் 5 விசில் விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து முந்திரி பருப்பை எண்ணெயில் வறுக்கலை, அப்படியே சேர்த்துக்கிறேன். எனக்கு இப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பிரியாணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.